சென்னை நகரம் வலுவான சாலைகள், நெடிய மெரினா கடற்கரை, தூண்டும் சக்கரங்களை உடைய மெட்ரோ ரயில்கள், உணர்வு பூர்வமான சின்ன கோயில்கள், சத்தமிடும் பேருந்துகள் மற்றும் அந்த கூடுதலான ஒரு நகரத்தின் இதயத் துடிப்பு. இவ்வளவு பரபரப்பான நகரத்தின் மத்தியில் ஒரே ஒரு இடம் நூற்றுக்கணக்கான வாழ்க்கைகளை அமைதியாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அதுவே பாடிகாட் முனீஸ்வரர் கோவில். அந்த கோவில் பெரியது இல்லை, கோபுரம் கூட இல்லை. ஆனால் சென்னையின் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகே பல்லவன் சாலையின் ஓரத்தில் அமைந்திருக்கும் அந்த ஒரு சிறிய அறை மக்கள் நம்பிக்கையின் கோட்டையாக மாறியுள்ளது. அங்கே உள்ளவர் முனீஸ்வரர். ஆனால் மற்ற இடங்களில் போல இல்லாமல் இங்கு அவர் பாதுகாப்பாளர் முனீஸ்வரர். ஒரு மின் விசிறி சுழலும். அருகே பூஜை சத்தம். கோவிலின் வாசலில் நிறுத்தப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், 2 சக்கரங்கள், கார், வேன், லாரி வரை ஒவ்வொன்றும் ஒரு நம்பிக்கையின் சின்னமாக நிற்கின்றன. இங்கே வரும் ஒவ்வொரு வாகன உரிமையாளரும் அந்த தெய்வத்தை பார்த்து சொல்வது ஒரே விஷயம்: முனீஸ்வரா, என் பயணத்தை பாதுகாக்கணும். சென்னையில் பழைய தியாகராய நகர், பெரிய மாயிலாப்பூர், பழைய வண்ணாரப்பேட்டை, எந்த பகுதியிலும் நீங்கள் செல்லலாம். முனீஸ்வரர் கோயில்கள் நிறையவே உண்டு. ஆனால் இந்த பாடிகாட் முனீஸ்வரர் மிகவும் வித்தியாசமானவர். அவரது வரலாற்றை ஒரு ஆங்கிலேயர் காலத்தின் பின்னணியில் நம்மால் காண முடிகிறது. 1600ஆம் ஆண்டுகளில் கிழக்கிந்திய கம்பெனி சென்னை கடற்கரை பகுதியில் காலடி பதித்தது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, ஆளுநர் மாளிகை, பிரிட்டிஷ் இராணுவத்தின் முகாம்கள். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய ஆளுநருக்கு பாதுகாப்பாக இருந்ததுதான் பாடிகாட் காவலர்கள். இந்த பாடிகார்ட்ஸ் இன்று நாம் அறிந்த பாடிகாட் லைன்ஸ் பகுதியில் தங்கியிருந்தனர். அவர்கள் சிலர் அருகிலிருந்த ஒரு சிறிய தெய்வத்திடம் பிரார்த்தனையுடன் வாழ்ந்தனர். அந்த தெய்வமே இப்போது பாடிகாட் முனீஸ்வரர். இன்று அந்த இடம் சக்கரங்களின் சத்தம், காரின் ஹாரன், சாலையின் தூசியுடன் கூட வாழ்க்கையின் பகுதியாயிற்று. இந்த கோவில் சென்னையின் உணர்வுகளுக்கு யதார்த்தமான நிழலாக இருக்கிறது. புதிய காரா? ஓ, முதலில் பல்லவன் சாலைக்கு போகணும். பசங்க வீட்டிலிருந்து வெளியேறாங்க, பாடிகாட் முனீஸ்வரன் கவனிச்சுடுவாரு. இந்த சொற்கள் சென்னையில் சாதாரணம். கோவிலுக்குள் ஒரு பூசாரி வாகனத்தின் சாவியை எடுத்துக்கொள்கிறார். சிறிய சிலையின் முன் சிரமாக வைத்து கற்பூர தீயை ஏற்றி இறைவனிடம் இரக்கம் கேட்கிறார். பின்பு அந்த வாகனத்தின் முன்புறத்தில் கருப்பு கயிறு கட்டப்படுகிறது, பூமாலை தொங்குகிறது, சந்தன பொட்டு பூசப்படுகிறது. முன்புறத்தில் எலுமிச்சை வைக்கப்படுகிறது. அந்த எலுமிச்சையின் மேல் வாகன உரிமையாளர் வாகனத்தை மெதுவாக ஓட்டுகிறார். இதில் நம்பிக்கை இருக்கிறது. தீமைகள் நம்மை தாக்க முடியாது. முனீஸ்வரர் காப்பார், பக்தர் ஒருவர் சொல்கிறார். 25 ஆண்டுகளாக பல்லவன் சாலைக்கு வாரம் ஒரு முறை போவதுதான் வழக்கம். எங்களுடைய வீட்டு விஷயங்கள், வாகனங்கள் எல்லாமே முனீஸ்வரருடன் இணைந்தது. மற்றொரு பக்தர் சொல்கிறார், விபத்துக்கு பிறகுதான் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சது. இப்போ எந்த முதலீட்டையும் இங்கே வந்துதான் ஆரம்பிக்கிறேன். ஒரு குடும்பம் முழுவதும், மூதாதையர் முதல் இன்றைய பிள்ளைகள் வரை ஒரே வழக்கத்தை தொடர்ந்து வருகிறார்கள். அது சென்னையின் பாரம்பரியம். அதுதான் நம் நகரத்தின் அடையாளம். இந்த முனீஸ்வரர் ஒரு சின்ன கோவிலின் தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு சமூக பாதுகாவலர். சுற்றுச்சூழலோடு ஒன்றாக பெருகிய நம்பிக்கை. பயணிக்கிற ஒவ்வொரு காரிலும், கைக்குழந்தையுடன் வந்த அப்பாவிலும், வாடகை காரில் பூஜைக்கு வந்த டிரைவரிலும் அந்த நம்பிக்கை சுழல்கிறது. முனீஸ்வரர் அவர்களுடன் பயணிக்கிறார். பாடிகார்டு போல அமாவாசை, பௌர்ணமி, விசேஷ நாட்கள். அந்த நேரங்களில் பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலில் மக்கள் பெருமளவில் கூடுவார்கள். கோழி, பழங்கள், சிறு காணிக்கைகள், பொங்கல், எதையும் சிரம் கொடுத்து தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள். இது ஒரு சமயம் இல்லாமல் ஒரு மன உணர்வின் சடங்கு. இது ஒரு நகரத்தின் கதை. சென்னை நகர் அதன் சாலைகளுக்கு பாதுகாவலன், அதன் மக்களுக்கு நண்பன், அதன் பயணங்களுக்கு வழிகாட்டி. இது பாடிகாட் முனீஸ்வரனின் காவல் வரலாறு. முக்கியமா இது நம்முடைய நம்பிக்கையின் ஒரு பிரதிபலிப்பு. இந்த கதையை நீங்கள் ரசித்தீர்கள் என நம்புகிறேன். சென்னை நகர் மட்டுமல்ல, உலகம் எங்கும் இருக்கும் நம் தமிழர்களின் நம்பிக்கையை இந்த ஒரு கோவில் பிரதிநிதிக்கிறது. நீங்களும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கப் போகிறீர்களா? ஒரு விசேஷ நாளுக்கு தயாராகிறீர்களா? உங்கள் நம்பிக்கையின் பாதையை நினைவுபடுத்திக் கொள்ள இந்த வீடியோவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய கண்ணோட்டம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பாடிகாட் முனீஸ்வரன் அனுபவங்களை பகிருங்க.
ஷேர் பண்ணுங்க. இந்த நம்பிக்கையை மற்றவர்களுடனும் பரப்புங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.